சின்ன மருமகளை அடுத்து நடக்க போது வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். சேது வந்து ஃபீல் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஐஸ்வர்யாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் வருது. ஐஸ்வர்யாவுக்கு வந்துட்டு அதாவது தலை சுற்று வாந்தி இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. அப்போ வந்துட்டு நம்மளோட ஐஸ்வர்யா வாந்தி எடுக்கிறத பார்த்துட்டு நம்மளோட சேது என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு தான் இனிப்பு பொருள்லாம் அதிகமாக திங்காத சாப்பிடாதேன்னு சொல்கிறது. ஆனால் நீ சொல்கிறத கேட்கவே இல்லை. இன்றைக்கி பிறந்த நாள் பார்ட்டின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக கேட்க சாப்பிட்டுட்டு இப்படி வாந்தி எடுத்துகிட்டே இருக்க. அப்போ ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு நம்மளோட சேதை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த மாதிரிலாம் இன்னொரு பையனோட வந்து பழகியிருக்காங்க. அப்போ வந்துட்டு யோசித்து பார்க்குறாங்க நம்மளோட ஐஸ்வர்யா, ஆஹா அவனோட நெருங்கி பழகுனதுனால தான் கன்சீவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஐஸ்வர்யா கன்சீவாக இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுது. அப்போ வந்துட்டு சேதுக்கு உண்மை தெரிஞ்சால் நம்மளை வீட்டை விட்டே வரட்டிடுவாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து ஐஸ்வர்யா யோசிச்சுட்ருக்காங்க. ஏன்னா சேதுவும் ஐஸ்வர்யாவும் இன்னும் வாழ்க்கவே ஆரம்பிக்கலை, அதுக்குள்ளே குழந்தை எப்படி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேள்வி வரும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. இன்னொரு பக்கத்தில் ஈஸ்வரி வந்து நம்ம ஐஸ்வர்யாவோட நடவடிக்கையை சுத்தமாக சரியில்லைன்னு யோசிச்சு பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட சேதுக்கு